ரஜினிகாந்த் உடல்நிலை குறைவால நேற்றிரவு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வேட்டையன் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகிற சூழ்நிலையில் ரஜினி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது அவரது ரசிகர்களிடையே சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. அவர் விரைவிலே குணமாக வேண்டும் என்று ரசிகர்களும் பிரபலங்களும் கூறிட்டு வராங்க. இந்த சூழலில் ரஜினிகாந்துக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது என்பது குறித்து தகவல் வெளியாயிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ரஜினிகாந்த் நடிப்பில் அக்டோபர் 10 வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போது ஜெய்பீம் இயக்குனர் தாசே ஞானவேல் இயக்கியிருக்கும் இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, அபிராமி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைச்சிருக்காரு. நிச்சயம் இந்த படம் ரஜினிக்கு மெகா பிளாக் பஸ்டரா அமையும் என்று அவரது ரசிகர்கள் உச்சக்கட்ட நம்பிக்கையோடு காத்திருக்காங்க. படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாவிலே டீசர் வெளியிடப்பட்டது. ஆனால் ரசிகர்கள் எதிர்பார்ப்ப அந்த டீசர் பூர்த்தி செய்யல. இதனால கொஞ்சம் அப்செட் ஆகியிருக்காங்க ரசிகர்கள். சூழல் இப்படி இருக்க நாளை படத்தோட ட்ரெய்லர் வெளியாக இருக்கு. டீசர்ல விட்டதை ட்ரெய்லர்ல பிடிக்க வேண்டும் என்ற ட்ரெய்லர் கட்ட மிகவும் அருமையா இயக்குனர் செய்திருக்காரு என படக்குழு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரஜினிக்கு இப்போது 73 வயது ஆகுது. இந்த வயதிலும் பலருக்கு நடப்பதே கஷ்டமா இருக்கு. ஆனால் அவரோ ஆடியோ வெளியீட்டு விழாவில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நின்று கொண்டு பேசினாரு. மேலும் வேட்டையன் படத்தை முடித்த கையோடு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்க செஞ்சிருக்காரு. இப்படி இந்த வயதிலும் சுறுசுறுப்பா இருக்கும் ரஜினிகாந்தை பார்த்து ஒட்டுமொத்த திரையுலகமும் பிரமிப்பில் தான் இருக்காங்க என்று நாம் தானே சொல்ல வேண்டும். சூழல் இப்படி இருக்க நேற்றிரவு அவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டதால் அதற்கான சிகிச்சைக்காகவும் சில பரிசோதனைகளுக்காகவும் அவர் அட்மிட் செய்யப்பட்டார் என்று சொல்லப்படுது. மேலும் ரஜினியின் உடல்நிலை சீராக தான் இருக்குது, யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று மருத்துவமனை நிர்வாகமும் அவரது குடும்பத்தினரும் தெரிவித்ததனால ரசிகர்கள் நிம்மதியடைந்தாங்க. இந்நிலையில் நேற்று அனுமதிக்கப்பட்ட ரஜினிக்கு மருத்துவமனையில் என்ன மாதிரியான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பது தொடர்பான தகவல் வெளியாயிருக்கு. அதன்படி அவரது அடிவயிற்றில் இரத்த நாளங்களில் சிறிய அளவிலான வீக்கம் ஏற்பட்டதாகவும் அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தெரியுது. 1 மணி நேரம் நடந்த அந்த சிகிச்சை வீக்கம் வந்ததற்கான காரணத்தை மருத்துவர்கள் கண்டறிந்திருக்காங்க. மேலும் உணவு செரிமான பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை இருக்கா என்பதை கண்டறிவதற்கான பரிசோதனைகளும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதாம். இப்போது அவர் தனி அறைக்கு மாற்றப்பட்டிருக்காராம். இன்று அல்லது நாளை டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் ரஜினிக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள், அந்த செய்யப்பட்ட பரிசோதனைகள் குறித்து ஒரு அறிக்கையையும் வெளியிட வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க நண்பர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் நலம் பெற வாழ்த்துகிறேன் என்று அவரும் சொல்லியிருக்காரு. வயதான வீட்டோடு முடங்கிவிடாமல் இளைஞனை போன்று சுறுசுறுப்பா வேலை செய்து வரார் ரஜினிகாந்த். ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்கும் வேட்டையன் படம் வரும் அக்டோபர் 10 திரையில ரிலீஸ் ஆக இருக்கு. மேலும் வேட்டையன் படத்தோட இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி வரும் 6 மதியம் 3 மணிக்கு சன் டிவியில் ஒளிபரப்பாகும் போது அதில் ரஜினியை பார்த்து ரசிக்க ரசிகர்கள் காத்து கொண்டு இருக்காங்க. ரஜினி பூரண நலமடையணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.